ஹாய்ங்க. 1 வீக் இருக்கும். பாப்பா என் ஸ்பெக்ஸை 2ஆ உடைச்சிட்டா. லென்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இவரும் ரொம்ப நாளாக லேசர் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். சரின்ட்டு இன்றைக்கி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். காலையில் 7:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது 7:45 ஆகிடுச்சு. அவ்வளோவா கூட்டம் இல்லை, நல்ல வேலை. இவளுக்கும் நல்ல தூக்கம். நாங்கள் இவகிட்ட பார்க் போகிறோன்னு சொல்லி தான் போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். பேசிக் செக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே நின்று அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருந்தா. அங்கேருந்த நர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டுங்க. பாப்பாவை தூக்கிட்டு போய் அவளுக்கு வீடியோஸ் காட்டிட்டு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேசிக் செக்கப் முடிச்சுட்டு வந்துட்டேன். பட் ஆனால் கிளியராக இல்லை. மறுபடியும் ஐ ட்ராப்ஸ் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஐ ட்ராப்ஸ் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த டைம் தாங்க போகவே இல்லை. கொஞ்சம் கூட டைமே ஆகலை. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஃபீல். இவளுக்கும் போர் அடிச்சிருச்சு. அங்கேயும் இங்கேயும் இந்த லைன்லேயே நடந்துகிட்டே இருந்தா. ஃபர்ஸ்ட் நானும் கம்முன்னு இல்லாமல் கண்ணை திறந்து மூடிட்டேன். நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கிளியராக இல்லைங்க, மறுபடியும் ட்ராப்ஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இவளுக்கு வேறு தூக்கம் வேறு. இதில் பயங்கர ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். 10 மினிட்ஸ் வந்து எகெயின் போகவே இல்லை. நான் இவர்கிட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் கேட்டுகிட்டே இருந்தேன், இங்கே 10 மினிட்ஸ் ஆகிடுச்சா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சான்னு. அப்புறம் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு பேசிக் கவுன்சிலிங் லேசிக்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த சார்ஜஸ் பற்றியெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணதுனால ஒரு 15 டேஸ் கழித்து தான் நம்ம ஸ்கேன் எடுக்க முடியும்ட்டாங்க. ஸோ கண்ணோட பிஹெச் மட்டும் செக் பண்ணிவிட்டு கிளம்பிக்க சொல்லிட்டாங்க. இதை பார்த்து தான் கொஞ்சம் பயந்துட்டா. ரொம்ப பசித்ததுனால நாங்கள் வந்து கீழே இருக்கிற கேன்டீன்லேயே சாப்பிட வந்துட்டோம். எப்படியா இருந்தாலும் ஸ்வீட் கேட்பான்னு எனக்கு தெரியும். ஸோ கேண்டீஸ் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். ஆனாலும் அவளுக்கு அங்கே இருந்த கான் மேடை பார்த்துட்டு வேணும்னு கேட்டான்னு வாங்கியாச்சு. ஆனால் அவளுக்கு அது எப்படி சாப்பிடணும்னு தெரியல. வேஃபரை கடிச்சிட்டு ஸ்வீட்டாக இல்லைன்னு துப்பிட்டா. அப்புறம் லைட்டாக அந்த சாக்லேட் எடுத்து வாயில் வைக்கவும் அதே நோண்டி சாப்பிட்ருந்தா. மீன்வைல் நாங்கள் ஆர்டர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு. தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் உப்புமாவும் சொல்லியிருந்தார். ஆனால் தோசை ரொம்ப சிறுசாக இருந்துச்சு, பத்தில். பாப்பா லைட்டாக தோசையும் கொஞ்சம் உப்புமாவும் சாப்பிட்டா. அதனால் இன்னொரு செட்டு பூரி சொல்லி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் ரொம்ப தாக எடுத்ததுனால ஒரு இடத்துல நின்று ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் கிடச்சிட்டு என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஈவினிங் அவர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூமை க்ளீன் பண்ணலான்னு தாங்க வந்தோம். ரொம்ப ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். பெருசாக சமைக்க முடியல, அதனால் கடையில் வாங்கியாச்சு. இதுதான் இன்றைக்கி டின்னருக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.